அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி புறம் பேசுதல் அதை பற்றி பார்க்குறோம். புறம் ஒருத்தவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அப்படிங்கிற அந்த லுமஸாங்கிற ஒரு அவங்க ஒருத்தரை பற்றி பிறரை பற்றி புறம் பேசி தெரிகிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அங்கே ஒரு பெரிய நரகத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. என்னடா புறம் பேசுகிற ஒரு சின்ன விஷயம், எல்லோரும் அன்றாட காசிப்னு சொல்லுவாங்க. அன்றாடு எதையாவது ஒருத்தவங்களை பேசினா தான் ஒரு சிலருக்கு திருப்தியாக இருக்கும். அவங்க நைட்டு அவங்க பேசிட்டு அவங்க நைட்டு அந்தாட்டி அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தரை பற்றி பேசினா அது எவ்வளோ மனசை காயப்படுத்த, அவங்க தொழுகையோ அவங்களுடைய எந்த அமல்களும் காலியாகிவிடுமா. அடுத்தவங்களை புண்படுத்திட்டு ஒருத்தவங்களை எது புறம். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஒரு பெண் குட்டையாக போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க குட்டையான அந்த குட்டச்சி போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படி சொல்லாதீங்க ஆயிஷா. ஒருத்தங்களை அவங்க நேரடியாக சொல்லும்போது எது மனதில் புண்படுற மாதிரி இருக்கோ அதை பின்னாடி பேசுகிறதும் புறம்தான், அதுதான் புறம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உண்மையாக இருந்தாலுமான்னு கேட்டாங்களாம். ஆமாம், அவங்களுக்கு மனசுக்கு அது வேதனை தரக்கூடியது அது புறத்தில் தான் சேரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சகோதரன் இறைச்சி நீங்கள் தின்ன உண்பீர்களா? செத்த ஒரு அது உயிரோடு இல்லை, செத்து போன சகோதரனுடைய இறைச்சியை ஒருத்தவங்களை சாதாரணமாக ஒருத்தர் இறந்துட்டா நம்ம எவ்வளோ அவங்கள மரியாதை கொடுப்போம். அவங்களுடைய இறைச்சியை போய் திங்குவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு மோசமான ஒரு குற்றம் தான் இந்த புறம் பேசுதல். நம்ம நன்மை செஞ்சு அவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும்னு என்ன இருக்குது? நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய அமல்களோட அந்த இதையே நம்மளை காலி ஆயிடுமா. நம்ம அடுத்தவங்களை பற்றி ஈஸியாக ஒரு விஷயங்களையும் நம்ம பேசிட்டு கடந்து போய்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெரிய குற்றமான செயலுங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பேசும்போது அப்படியே அடுத்தவங்க பேசினாலும் ஏதோ உண்மையாக அந்த விஷயத்தை பேசி அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்ற மாதிரி, அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு நல்லது செய்கிற மாதிரியாக இருந்து நம்ம போய் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட முறையிடுறது அது பெரிய குற்றம் இல்லை. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை போய் சொல்லி இப்படி நடக்குது, எனக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குது, இதை எனக்கு தீர்த்து வைங்கன்னு சொல்லி அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு பேசுகிறதோ, அது நல்லது செய்கிறது, நம்ம மனசை தான் உள்ளத்தை தான் நல்லா பார்க்குறான், அது தப்பு கிடையாது. ஆனால் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக அடுத்தவங்களை பற்றி பேசி அதில் இன்பம் கண்டு கொண்டு தெரிகிறது ரொம்ப நம்ம நன்மைகளை கஷ்டப்பட்டு சம்பாரித்த அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு இது ஆகுது. அதனால் புறம் பேசுவது நம்ம லகுவாக நினச்சிக்கிறோம், காசிப்னு சொல்லி அதிலேருந்து நம்ம வாழ்க்கையில் அதை தவிர்த்து நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பேசி